மூவி வழங்குபவர்கள் ரெட் ஹார்ட் தி சினிமா பீப்பிள் தயாரிப்பில் அருண் விஜய் நடிக்கும் தடம் மார்ச் 1 முதல். கோலிவுட்லயே அதிக வியூஸ் கொண்ட பாடல்னு பார்த்தா வை திஸ் கொலவெரியா தான் இத்தனை நாளா இருந்துச்சு. இப்போ தனுஷுடைய சாதனையை அவரே முறியடிச்சிருக்காரு. மாரி 2 படத்துல இருக்கிற ரவுடி பேபி இப்போ வரைக்கும் 267 மில்லியன் வரைக்கும் வியூஸ் வந்திருக்கு. அதுவும் பாடல் வெளியாகி 2 மாதம் தான் ஆகுது. அந்த 2 மாசத்திலேயே இவ்வளவு வியூஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடலா இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. அதுவும் தமிழ் சினிமாவில இருந்து இந்த மாதிரியான ஒரு பாடல் வெளியானது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம 100 மில்லியன் கடந்த பாடல்கள்ல வை திஸ் கொலவெரியா மாரி 2ல இருக்கிற ரவுடி பேபி பாடல் மட்டும் இல்லாம இப்போ 3ஆவதா ஒரு பாடலும் இணைஞ்சிருக்கு. மாரி 2 படம் வெளியான அதே தேதியில வெளியான கனா படத்தோடைய வாயாடி பெத்த புள்ள இந்த பாடலுடைய மேக்கிங் வீடியோ தான் சிவகார்த்திகேயன், அவருடைய குழந்தை ஆராதனா இவங்க எல்லாரும் நின்று பாடுற மாதிரியான வீடியோ. பாடல் வெளியான முதல் ரொம்ப ஃபாஸ்டா அதிக வியூஸ் கொண்ட ஒரு பாடலா அந்த பாடல் அமைஞ்சது. இப்போ இந்த வாயாடி பெத்த புள்ள பாடல் 100 மில்லியனை கிராஸ் பண்ணிருக்கு. தமிழ்ல வெளியான படங்கள்ல 100 மில்லியனை கடந்த 3ஆவது பாடலா இந்த பாடல் இருக்கு. இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு முத காரணம் சிவகார்த்திகேயன் அவருடைய குழந்தையுடைய அந்த கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ், இன்னசென்ட்டா அந்த பாட்டு பாடுற விதம் தான் மக்கள் கிட்ட இந்த அளவுக்கு ரீச் பண்ணிருக்கு. இந்த பாடல் பாடினதுக்காக பல அவார்ட்ஸ் வேற வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாயாடி பெத்த புள்ள 100 மில்லியனை கடந்தது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு இந்த பக்கம் ஒரு சந்தோஷம் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவருடைய 15வது படத்துக்கான கம்போசிங்காக PS மித்ரனும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் துபாயில பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ஆல்பத்தை கொடுக்க போறாருன்னு தெரியுது. PS மித்ரன் அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் ரீசெண்டா ஒரு காஃபி ஷாப்ல போட்டோ எடுத்துக்கிட்ட போட்டோவை சோஷியல் நெட்வொர்க்ல போட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடலை கொடுக்க போறாருன்னு தான் எனக்கு தோணுது. ரீசெண்டா அவருடைய ரவுடி பேபி சவுத் இந்தியாவிலே ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு சூப்பர் ஹிட் பாடலை கொடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாவே இருக்கு. யுவன் சங்கர் ராஜா ஒரு பக்கம் மாஸ் காட்டிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா அனிருத் டீம் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஸ்டுடியோல போட்டோ எடுத்துட்ட மாதிரி ஒரு போட்டோ இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. அனிருத் அடுத்ததா இந்தியன் 2 படத்துக்கு மியூசிக் பண்றாரு. இந்த படத்துக்கு கூடவே ரஜினிகாந்த் மற்றும் AR முருகதாஸ் இவங்க 2 பேரும் இணையற படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. 2019ல பேட்ட படத்தை ஒரு சூப்பர் ஹிட் ஆல்பமா மாத்தினாரு. இதே மாதிரி AR முருகதாஸ் இயக்கத்துல 2014ல விஜய் அவர்கள் நடிப்புல வந்த கத்தி படத்துக்கும் ஒரு சூப்பர் ஹிட் ஆல்பத்தை கொடுத்திருப்பாரு. இவங்க 2 பேர் கூடயும் அடுத்ததா அனிருத் ஜாயின் பண்றது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. கண்டிப்பா அந்த படத்துல இருக்கிற பாடல்களும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல்களா அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாவே இருக்கு. அடுத்ததா விஜய் சேதுபதி அவர்கள் பல ப்ராஜெக்ட்ஸ் கையில வச்சிட்டு இருக்காரு. பல படங்கள்ல ரொம்பவே பிஸியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததா அவருடைய படம் வாலு, ஸ்கெட்ச் போன்ற படங்களை இயக்குன விஜய் சந்தர் அவர்கள் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்தை விஜயா ப்ரொடக்ஷன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு விஜய் சேதுபதிக்கு ஜோடியா ராஷி கண்ணா, நிவேதா பேத்ராஜ் இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க. சினிமோட்டோகிராஃபர் வேல்ராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்றாரு. பிளஸ் இந்த படத்துக்கு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்றது அனல் அரசு. படத்துல விஜய் சேதுபதி கூட முக்கியமா சூர்யா அவர்களும் நடிக்கிறாங்க. கூடவே நான் கடவுள், ராஜேந்திரன், ஸ்ரீமன், நாசர் இவங்க எல்லாரும் பிளே பண்றாங்க. இந்த அளவுக்கு பிஸியா நடிச்சிட்டு இருக்க விஜய் சேதுபதி அவர்களுடைய எந்த படத்துக்கு நீங்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ அண்ணா. தமிழ் செல்வனா? தமிழ் செல்வம். நான் விஜய் பேசுறேன்ப்பா. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?